என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். லேவியர் ஆகமம் 26ஆம் அதிகாரம் 9 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு கூட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. ஒவ்வொரு நாளுமே எதையோ பறி கொடுத்தா மாதிரி மூஞ்ச வச்சுக்காதீங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்களா. உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்குங்க. உருன்னு கோபமாக மூஞ்ச வச்சுக்கிட்டாலே நல்லா அந்த டே நல்லாவே இருக்காது. என்ன பிரதர் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க, ஒவ்வொரு நாளும் மனசு கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், அந்த வேதனை என்னன்றது தெரியும், ஈஸியாக எப்படி சிரிக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னீங்களா? அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தாலே ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண முடியாத தடங்கள் வந்துடுங்க. சோகமாக இருக்கும்போது என்ன விஷயம் பண்ணி பாருங்களேன், பண்ண முடியாது. அதுவே ஓடிக்கிட்டே இருக்கும். அடப்போடா எப்போவுமே நடக்குது தானே, பார்த்துக்கலான்னு சொல்லி அதை கடந்து போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். ஜெபியுங்கள். தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் இதுதான், தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கூறியது என்ன அப்படின்னா, அது வாசிக்கின்ற பொழுது நமக்குள்ள நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுவாருங்க. என்னைக்காச்சும் அந்த வைப்ரேஷன் உணர்ந்திருக்கீங்களா? கண்டிப்பாக முழு உள்ளத்தோடு முழு ஆன்மோடு அந்த படிக்கின்ற பொழுது, வேதாகமத்தை படிக்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க. கண்டிப்பாக படித்து பாருங்களா. ஃபோனில் பார்த்து படிக்காதீங்க. ஃபோனில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பைபிள்னு போட்டால் வரும், அதெல்லாம் வைப்ரேஷன். பைபிள் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அதை முழு உள்ளத்தோடு முழு விசுவாசம் நம்ம ஜெபிக்கின்ற வேலையில், அந்த வாசிக்கின்ற வேலையில் கண்டிப்பாக நீங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருப்பீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, பிரதர் கண்டிப்பாக இருந்துச்சு பிரதர் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களே, நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டதைப் போல இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எதையோ பறி கொடுத்தா மாதிரி இருப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு தருணம் உங்களை நேசிப்பதற்கு யாருமே இல்லாத போல் நீங்கள் உணரும் தருணம். எல்லாருமே இருக்காங்க நம்மளை சுற்றி, நம்மளை நேசிக்கிறாங்களான்னு தெரியலையே. ஹாய்னா ஹாய், பாய்னா பாய் கடந்து போயிடுறாங்களா? நம்ம கூடவே அன்பாக பேசுகிறதுக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி பாருங்கள், வேறு யாரையும் பார்க்காதீங்க. அவள் தான் முடிஞ்சிச்சு. இதுலேயே யாருமே இல்லை, எதையும் பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நேரத்தில் ஆண்டவர் விட்டு நோக்கி பாருங்களா. அவர் உறுதியை பற்றி கொள்ளுங்களா. அவர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். வேறு என்னங்க வேணும்? பார்த்தீங்களா, உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைய நாளில் நோவாவை சீர்படுத்தியதை போன்று, யாக்கோப்பை ஆசீர்வதித்தது போன்று தலைமுறை தலைமுறைக்கும் தம் உடன்படிக்கையை காத்து கொள்வார். அவர் உங்கள் மேல் தயவு காட்டுவார், உங்களை கனி கொடுக்க செய்வார், பலுகி பெருக பண்ணுவீங்க. நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை குறித்து கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நிறைவேற்ற போகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. போயிடுச்சா விட்டுருங்க, பார்த்துக்கலாங்க. மூவ் ஆன் ஆகணும்ல. இல்லை பிரதர் என்னால் மூவ் ஆன் ஆக முடியல, மற்றவங்கள மாதிரி என்னால் இருக்க முடியல பிரதர், என்னால் அது வெளியே வர முடியலன்னு சொல்கிறீங்களா? அப்படியே தாங்க இருக்க முடியும். லைஃப் ஏதோ ஒரு மாற்றம் கொடுக்காது வாழ்க்கையில். அடப்போடா பார்த்துக்கலாம்டா உடச்சி பிரேக் பண்ணி வந்தவங்க எத்தனை பேரில் வாழ்க்கையில்? உங்களால் முடியாதா? கண்டிப்பாக முடியாதது ஒன்றுமே இல்லை. நம்ம மனசு தான் காரணம், அவள் தான். கடவுளே இறங்கி நீ வெளியே வாப்பான்னு சொல்லி கைப்பிடி இழுத்தாலுமே தவிர நீங்கள் திரும்பி அங்கே தான் போவீங்களோ. ஏன்னா மனசு அங்கே தான் வர சொல்லுதுல்ல. மறக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நேசிக்கிறதுக்கும் யாரும் இல்லை, நம்மளை அரவணைக்கிறதுக்கும் யாரும் இல்லை, வீட்லேயும் திட்டுறாங்க, வெளியிலையும் அடிக்கிறாங்க. எங்கே நாங்கள் போகிறது? எங்கேயும் போக தேவையில்லை. ஆண்டவரை உற்று நோக்கி பாருங்கள், வேறு யாரையும் பார்க்காதீங்க. பதிலே இதெல்லாம் ஆன்சர் நம்ம சொல்லியாச்சு. எல்லாமே இதுதான், ஆண்டவரை உற்று நோக்கி பாருங்கள், அவ்வளோதான். எப்படி பார்க்குறது? நிச்சயமாக உதவி செய்கின்ற பொழுது நீங்கள் கடந்து போயிட்டுருப்பீங்க. சப்போஸ் யாராச்சும் ஐயா பசிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க சொல்கிற வார்த்தை தெரியுமா? நல்லா இருக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லி. ஸோ கடவுள் அங்கே இருக்கார்ல. நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவளித்தான் கேட்கும் போது ஆண்டவர் நேராக வரமாட்டாருங்க. இந்த மாதிரி ஆட்கள் மூலமாக வருவார்லோ.
நிச்சயமாய் நம்ம பண்ணுற ஒவ்வொரு உதவியும் சரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மென்மையாக்க போகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. தினந்தோறும் ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பீர் என்ற அருமையான வாக்கு தத்தத்தை தந்திருப்பதற்காக சோத்திருக்கின்ற ஆண்டவரே, எங்களை எல்லாவற்றிலும் கனி கொடுக்க பண்ணுவீர நம்புகிறேன் ஏசப்பா, பழுக பண்ணுவீர நம்புகிற ஆண்டவரே. எங்களுடனான உம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. எல்லாவற்றையும் இழந்துவிட்டதை போல் காணப்பட்டாலும் மாறாத உன் வார்த்தையை நாங்கள் நம்புகின்றோம் ஆண்டவரே. நோவாவையும் யாக்கோப்பையும் நீர் ஆசீர்வதித்தது போல் எங்கள் வாழ்க்கையும் பரிபூர்ணத்தினால், சமாதானத்தினால், சந்தோஷத்தினால் ஆசீர்வதித்தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. எங்களுடைய குறைகள் எல்லாம் மகிமையான உம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நிறைவாக்கி எங்கள் வாழ்க்கையை உம்முடைய உண்மைக்கு சாட்சியாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் இழந்தவற்றை நாங்கள் என்னை நேசிப்பதற்கு யாருமே சொன்ன வருத்தப்பட போகிறதே இல்லை ஆண்டவரே. காரணம் நீங்கள் எங்க கூட இருக்கீங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் எங்களை அரவணைத்து எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வீரை நம்புகிறேன் ஏசப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. திருமணமான கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரும் ஆண்டவரே, இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.